பாஜகவை எதிர்ப்பது எங்கள் கொள்கை அல்ல, முழுதாக மாறிய முஸ்லிம் லீக். ஷைத்தான் மட்டுமே எதிரி. உலகமளா வியாக்கியானம் கொடுத்த காதர் மொய்தீன். முதல் முறை வக்போர்டில் சங்கிகளை நுழைத்த பாஜக இப்போதாவது எதிர்ப்பாரா காதர் மொய்தீன் பாய்? திடீரென தாஜ்மஹாலுக்குள் நுழைந்த சங்கிகள். தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம். தப்பிக்குமா தாஜ்மஹால்? முஸ்லிம் இளைஞனை கன்று குட்டிக்கு சஜிதா செய்ய வைத்த அட்டூழியம். வடக்கில் வைரலான வீடியோ காட்சிகள். சமூக அறிவியல் பாடத்தில் மனுஸ்மிருதி. மனுநீதியை மொத்தமாக இறக்கிய பாஜக. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் அது சம்பந்தமான பல்வேறுபட்ட வீடியோ காட்சிகளோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ தமிழ்நாடு அளவில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. முஸ்லீம் லீக் கட்சியோடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் பாய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பாஜக எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பாஜகவையும் பாஜகவுடைய மதவாத சித்தாந்தத்தையுமே ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா இவங்க இன்னைக்கு யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்களோ, யாரோட சோஃபால போய் அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த தாவேகா, அந்த விஜய் ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க மாட்டாரு. அப்ப அந்த பாஜகவை ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி விஜய் எதிர்க்க மாட்டாரு. அப்ப அந்த விஜய்க்கு தோதுவான ஒரு வாக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவை அப்படி ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி போய் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல அந்த ஒரு பெண் நிருபர் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, பாஜக எதிர்ப்பு புள்ளி அப்படிங்கிற இடத்துல திமுகவை விட தாவேகா சிறப்பா இயங்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. உண்மையால சிறப்பான ஒரு கேள்வி. திமுக இங்க பாஜகவை கடுமையா எதிர்த்தாங்களே, எவ்வளவு பிரச்சனை, நிதி நெருக்கடி கொடுக்கும்போது, ரெய்டு சம்பந்தமான நெருக்கடிகள் கொடுக்கும்போது, அதிகார அத்துமீறல் சம்பந்தமான எல்லா வகை நெருக்கடிகள் கொடுக்கும் போதும் எல்லா இடங்கள்லையுமே திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி தாவேகா எதிர்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு இதெல்லாம் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டிவி சேனல்ல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது பாஜக என்ன, அவங்களை இயக்கக்கூடிய RSS உடைய சித்தாந்தம் என்ன, எதனால பாஜக எதிர்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு இடம். ஆனா இவரோட பதில் என்னதான் இந்த பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் காதர் மொய்தீன் அவர்கள் இதுக்கு பதில் சொல்றாரு. பாஜகவை எதிர்க்கிறது எங்க கொள்கை இல்லை அப்படிங்கிறாரு. நமக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, அப்படியே ஒரு இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு. பாஜகவை எதிர்க்கிறது எங்க கொள்கை இல்லை, அவங்களோட பாஜகவுடைய சில திட்டங்களை நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிறாரு. பாஜகவுடைய சில திட்டங்களை தான் எதிர்க்கணுமா, பாஜகவை எதிர்க்கிறது எங்க கொள்கை இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை நம்ம என்ன கேட்குறோம், பாஜகவுடைய சில திட்டங்கள், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜக அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு CAA, வக்ஃப் வாரிய திருத்த மசோதா, இது மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க இல்லையா, அதனால தான் பாஜகவை எதிர்க்கிறோம். பாஜகவை எதிர்க்கிறது எங்க கொள்கை இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகா பாஜக இந்த சித்தாந்தத்தை கையில் வச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி தான் பாபர் மஸ்ஜிதை இடிச்சு காலி பண்ணாங்க. அப்போ பாஜகன்ற அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி முக்கியம் இல்லை, அவங்க எந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த சித்தாந்தம் சம்பந்தமா, அந்த சித்தாந்தம் தான் எதிரி. அதை புரிய வைக்க வேண்டிய அதை பேசாம பாஜகவை எதிர்க்கிறது எங்க கொள்கை இல்லைன்னு சொல்லி பொத்தாம் பொதுவான ஒரு கருத்தை பேசி விட்டு போயிருக்கிறாரு. பாஜக எதிர்க்கிறது எங்க கொள்கையில, அவங்களுடைய சில திட்டங்களை நம்ம எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பாஜகவை எப்படி எதிர்க்க முடியும், அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி நம்ம எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பாஜகவை அப்படி ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி அவருடைய பதில் அந்த இடத்துல அமைஞ்சது. அதுக்கடுத்து சொல்றாரு, முஸ்லீம்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அடுத்து ஏதோ புதுசா ஏதோ பெருசா ஏதோ சொல்ல வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, முஸ்லீம்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, ஒரு முஸ்லீம் யாரை எதிர்க்கணும் அப்படின்னா ஷைத்தானை தான் எதிர்க்கணும். அடேங்கப்பா, என்ன கேள்விக்கு எப்படியாப்பட்ட ஒரு பதில். ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த பதில் நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியும் அப்படின்னு கவுண்டர் பண்ணி ஒரு காமெடியில சொல்லுவாப்புல. அந்த காமெடியை பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. முஸ்லிம்கள் யாரை எதிர்க்கணும் அப்படின்னா ஷைத்தானை தான் முஸ்லீம் எதிர்க்கணும். முஸ்லிம்களுக்கு எதிரி முஸ்லிம்களுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் தான் முஸ்லிம்களுடைய எதிரியே தவிர வேறு யாரும் முஸ்லிம்களுக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லிட்டு, அரசியல்ல அந்த எதிரி இந்த எதிரி அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அரசியல்ல அந்த எதிரி இந்த எதிரிலாம் இல்லை, என்னத்துக்கு போட்டு எதிர்த்துக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் அமைஞ்சது. அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்றாரு, சில கொள்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்கும், சில கொள்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கும்,
அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கொள்கை இருந்தால் அதை தாராளமா பாராட்டுவோமே, நாங்களே அதை பாராட்டுவோமே அப்படின்னு சொல்லி, அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஏதோ சில கொள்கைகள் பாஜக சில கொள்கைகள் அது நல்லதுன்னு தான் நாங்களே பாராட்டிட்டு போறோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி அவரோட பதில் அந்த இடத்துல அமைஞ்சது. சட்டத்துல சில கோளாறு இருக்கு, திரும்பவும் அந்த இடத்துக்கு விட்ட இடத்துல இருந்து திரும்ப வராரு. சட்டத்துல சில கோளாறுகள் இருக்கதான் செய்து, அதனால இது இந்த அவங்க சில சட்டங்கள் ஆக மொத்தம் அவர் ஒட்டுமொத்த அந்த பேச்சோட சாராம்சம் என்னன்னா, பாஜக கொண்டு வரக்கூடிய சில சட்டங்களை தான் எதிர்க்கிறோமே தவிர, சில திட்டங்களை தான் எதிர்க்கமே தவிர, பாஜக எங்களுடைய எதிரி இல்ல அப்படிங்கிற இடத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சில சட்டங்களை தான் எதிர்க்கிறோமே தவிர, அந்த சட்டம் சரியில்லாத பட்சத்துல இதை திருத்த சொல்லி நாங்க கோரிக்கை வைப்போம், அதை கேட்காத பட்சத்துல மக்கள் மன்றத்தில் நாங்க போவோம், அதுவும் கேட்காத பட்சத்துல ரோட்ல இறங்குவோம் அப்படி சொல்லி கடைசியா ஒரு பதில சொல்லி முடிக்கிறாரு. இவங்க ரோட்ல என்னைக்கு இறங்கினாங்க கூட நம்ம பார்த்தது கிடையாது. அந்த பச்சை கலர் கொடிய மீலாது விழா தவிர, நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தார் விழா தவிர வேற எதுலையுமே அந்த பச்சை கொடியை நம்ம பார்த்தது இல்லை. ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்களாம். இல்லை நம்ம என்ன கேட்குறோம், பாஜகவை இவ்வளோ நார்மலைஸா, அதாவது விஜய் பாஜகவை எதிர்க்க மாட்டாருங்கிறதுக்காக நீங்களுமா இந்த அளவுக்கு பாஜகவை நார்மலைஸ் பண்ணிட்டு போவீங்க? எவ்வளவு மதவாத சித்தாந்தத்தோட செயல்பட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம பழைய கதைகள், பாஜக இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாங்க, பாபர் மசூதி, பில்கிஸ் பானு, அங்கெல்லாம் போத்தவில்ல. இன்னைக்கு நேற்று நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்க. மத்திய பிரதேசத்தில் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம், இந்தியாவிலேயே முதல் முறையா வக்ஃபு வாரியத்தில் 2 சங்கிகளை உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. அதாவது பாஜக சமீபத்தில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதான்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. அந்த மசோதாவுடைய அடிப்படை நோக்கமே வக்ஃபு வாரியத்தை இஸ்லாமியர்கள் மட்டும் அவங்களோட கண்காணிக்க கூடாது, நம்ம சார்பில் இருந்து உள்ள போய் அந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதா அல்ல, அது பேரு வக்ஃபு வாரிய திருட்டு மசோதா. அந்த பேரோட அதோட முழு அர்த்தமே அதுதான், வக்ஃபு வாரிய திருட்டு மசோதா அது. ஏன்னா இந்தியாவில் அதிக அளவிலான சொத்துக்கள் இன்னைக்கு வக்ஃபு வாரியத்து இருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கிறதுக்காக தான் இந்த இப்படி ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது. அதுல 2 சங்கிகளை எப்படியாவது உள்ள திணிச்சிடணும், அர்ஜுன் சம்பத் மாதிரியோ எச் ராஜா மாதிரியான நபர்களை உள்ள திணிச்சிடணும் சொல்லி தான் அது ஒரு காரணம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க பூசி ஒழிப்பு சொன்ன காரணம் என்னன்னா, பெண்களுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் தரோம், பெண்களையும் உள்ள கண்டிப்பா சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. பெண்கள் இவங்க புதுசால ஒன்று சேர்க்கல, காலங்காலமா பெண்கள் இங்க இருக்கிறது தான். ஏன் இன்னைக்கு முஸ்லீம் லீக் பாஜக எதிரி இல்லைங்கிறாங்க இல்லையா, அந்த முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்களே இன்னைக்கு வக்ஃபு வாரியத்தில் மெம்பரா இருக்கிறாங்க. பெண் உறுப்பினர்கள் அங்க மெம்பரா இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பாஜக இப்படி பல்வகையான பூசி முழுப்பின காரணங்கள் சொல்லிட்டு அப்படி ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இந்த மசோதா சம்பந்தமான வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்தோட பதில் என்னன்னு அது நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய பிரதேச பாஜக அரசு இதுக்காக ஒரு குழு ஒன்று ஏற்பாடு செய்றாங்க. 10 பேர் கொண்ட குழு. அந்த குழுவுடைய தலைவரா அந்த மத்திய பிரதேச பாஜகவுடைய தலைவர், அங்க மாநில தலைவராக இருக்கக்கூடிய சன்வேர் பட்டேல். இந்த சன்வேர் பட்டேல் பயங்கரமான ஒரு சங்கி. சன்வேர் பட்டேல் தலைமையில 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு, இந்த 10 பேர் தான் வக்ஃபு வாரியத்தில் யாரெல்லாம் மெம்பர் அப்படி சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது மாநில அரசு கண்ட்ரோல். வக்ஃபு வாரியத்தில் 11 பேர் மெம்பரா இருப்பாங்க. வக்ஃபு கவுன்சில் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல். வக்ஃபு கவுன்சில்ல 22 பேர் மெம்பரா இருப்பாங்க. பாஜக கொண்டு வந்த சட்டம் என்னன்னா, வக்ஃபு வாரியத்தில் அந்த 11 பேர் இருக்கக்கூடிய குழுவில் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள இடம் பெறணும். அதாவது 2 சங்கிகளை உள்ள கொண்டு வரதான் அவங்களுடைய பிளான். 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள இருக்கணும். வக்ஃபு கவுன்சில் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபு கவுன்சில் 22 பேர் இருக்கக்கூடிய மெம்பர்ல 4 பேரை முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப மத்திய பிரதேசம் இந்தியாவிலே முதல் முறையாக இன்னைக்கு அமல்படுத்திட்டு நாங்க ஒரு குழுவை ஏற்பாடு செஞ்சு அந்த குழு 11 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 11 பேர் இன்னார் மையம் பண்ணாரு, அன்னார் மையம் இன்னாரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுல 2 இந்துக்கள் இருப்பாங்க. அவங்க இந்துக்கள்ன்றது வெறும் வாய்ஜால வார்த்தைகள் மட்டும்தானே தவிர அது இந்துக்கள் கிடையாது, அது சங்கிகள். 2 சங்கிகளை உள்ள சொல்லி இருக்கிறாங்க. மனோஜ் மல்பானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அனிமேஷ் பர்காலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த 2 நபர்களை வக்ஃபு வாரியத்தில் இந்த 2 நபர்கள் உள்ள சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மதம் சார்ந்த விஷயத்துல இன்னொரு மதம் சார்ந்த நபர்களை உள்ள இழுத்து தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி இது மூலமா மத பதட்டங்களை உருவாக்குறதுக்காக பாஜக முதல் அவங்களுடைய பல ஆண்டு கால திட்டம், இன்னைக்கு நேரத்தில் இது 100 ஆண்டு கால திட்டம், அந்த திட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், இதே சங்கிகள் அதாவது ஒரு மதத்துடைய கண்ட்ரோல்ல இருந்தா அந்த சொத்துக்கள் சரியான முறையில் இருக்காது. ஏன்னா அந்த சன்வர் பட்டேல் இருக்கார்ல, அங்க பாஜகவுடைய தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, வக்ஃபு இத்தனை நாளா வக்ஃபு மாஃபியாவா இருந்தது, சில மாஃபியாக்களோட கையில் இருந்தது, அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் மோடிஜி இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, மோடிஜியோட பாதத்தை தொட்டு நான் வணங்கிக்கிறேன் அப்படி சொல்லி நன்றி சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு சொத்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே ஏதாவது முறைகேடுகள் நடந்தா வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே உள்ள வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ராமர் கோயிலில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ராமர் கோயிலில் கோடியா ஒரு நாளைக்கு
8 லட்சம் ரூபா முறைகேடு நடந்துட்டு இருக்குது. ராமர் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு மக்கள் செலுத்தக்கூடிய காணிக்கை 16 லட்சம் ரூபா காணிக்கை வருது. அங்க ஒரு முறைகேடு புகார் நடந்து 8 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு இன்னைக்கு வரக்கூடிய காணிக்கையோட அமௌண்ட் போட்டா டெய்லி 24 லட்சம் ரூபா வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 8 கோடி ரூபாய் திருடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ராமர் கோயிலுக்காக அன்பளிப்பா வழங்கப்பட்ட தங்க செங்கல்கள், தங்க முலாம் பூசப்பட்ட செங்கல்கள், வைரக்கல்கள், இப்படி பல வகையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே திருடப்பட்டது. இன்னைக்கு ராமர் கோயில் அறக்கட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர், ஒரு வயதான நபர் ஒருத்தர், அறக்கட்டையில் அவர் தான் முக்கிய பங்கு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அனில் மிஸ்ராவுக்கு இதுல முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த அனில் மிஸ்ரா யாருன்னா, அவருமே ராமர் கோயில் அறக்கட்டையில ஒரு முக்கியமான நபரா, முக்கியமான பொறுப்புதாரியா இருந்தவர். RSS அவருக்கு முழுமையான பங்கு இருக்கு. RSS சித்தாந்தத்திலிருந்து வார்க்கப்பட்டு ஏன் இந்த ராமர் கோயில் விஷயத்தை RSS பெரிய அரசியலா மாத்தல, ஏன் அதை பெரிய அளவுக்கு எதிர்க்கலனா, அங்க சம்பந்தப்பட்டது எல்லாமே பெரிய பெரிய சங்கிகள். அப்ப அனில் மிஸ்ரா அளவுக்கான நபர்கள் அதுல சம்பந்தப்பட்டு இந்த திருட்டு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க நியாயமானவனா என்ன செய்யணும்? இங்கேயுமே இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது, திருடுகள் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது. அப்போ கோயில் சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல 2 முஸ்லிம்கள் உள்ள சேர்த்துரு. அந்த அந்த அறநிலைத்துறையிலையோ அந்த அறங்காவல் துறையிலையோ ஒரு 2 முஸ்லிமை சேர்த்துரு, அல்ல 2 கிறிஸ்தவரை சேர்த்துடலாம். அப்பதான் அது மாஃபியா இல்லாம ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு எங்கேயா சொல்லுவீங்களா? ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு நம்ம தமிழ்நாடு அறநிலைத்துறையின் கீழே குளத்தூர்ல காலேஜ் கட்டப்படுது. எப்படி கோயிலுக்கு காசை எடுத்து நீ எப்படி காலேஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ராஜால அந்த கத்திட்டு வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அந்த கோவில் பணத்திலிருந்து பணத்தை எடுத்து கோயிலுக்காக ஒரு காலேஜ் கட்டி இந்து மாணவர்கள் தான் அந்த இடத்துல படிக்க போறாங்க. இத்தனைக்கு அந்த காலேஜில் ஒரு பியூன் வேலைக்காக ஒரு முஸ்லீம் ஒருத்தர் மனு போட்டிருந்தாரு. அந்த பியூன் வேலையில கூட ஒரு முஸ்லீம் சேர்க்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லப்பட்டது. ஆனா இங்க வக்ஃபு வாரியம் சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம், அவ்வளவு ஒட்டுமொத்த அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதுல முஸ்லீம் அல்லாதவர்கள், அதாவது சங்கிகள் 2 பேரை, நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் சங்கிகள் சொல்லல, இவங்க பாஜகவுடைய டார்கெட் என்னன்னா 2 சங்கிகளை உள்ள கொண்டு வரணும். இவங்க ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு மதம் சார்ந்த நிறுவனம்னா அந்த மதம் சார்ந்த நபர்கள் உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த நிர்வாகம் சரியா செயல்படும். இப்ப இந்து அறநிலைத்துறையா அந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்துல பியூன் லெவல்ல இருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே இந்துக்களா இருந்தா மட்டும்தான் அந்த மதம் சார்ந்த நிறுவனம் சரியா இயங்க முடியும். ஒரு சர்ச்சு சார்ந்த நிர்வாகமா அது கிறிஸ்தவர்கள் கையில இருந்தா தான் அது சரியா இயங்க முடியும். அந்த மாதிரி வக்ஃபு வாரியத்துல அது இஸ்லாமியர்கள் ஒரு மதம் சார்ந்த மதத்துக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதில் அந்த மதம் சார்ந்த மக்கள் இருந்தால் தான் சரியா இயங்க முடியும். இன்னொரு மதம் சேர்ந்தவர்களை உள்ள வந்து இழைச்சா அவங்களுக்கு இந்த மதத்துடைய நம்பிக்கையோ அவங்களுடைய கோட்பாடுகளோ வழிபாடுகளோ எதுவுமே தெரியாத பட்சத்தில் அதில் இவங்க உள்ளுக்குள்ள சங்கிகளை திணிக்கிறாங்க. இது மூலமா இந்த இவங்களுடைய மதவெறி கோட்பாடு இருக்கு இல்லையா, அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் நம்ம பாய் சொல்றாரு, பாஜக எங்க கொள்கை எப்படி பாஜக எதிர்க்க வேண்டிய கட்சிலாம் கிடையாது, பாஜகவை எதிர்க்கிறது எங்க கொள்கை கிடையாதுன்னு சொல்லி பாய் வந்து அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இது மத்திய பிரதேசத்தில் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு ஒரு வீடியோ பெரிய அளவிலான வைரலில் போயிட்டு இருக்குது. ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் சனாதன கௌராஷ்டிரா தல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்க ஊருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, எல்லாமே RSS உடைய கிளை அமைப்புகள் தான். சனாதன கௌராஷ்டிரா தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க, சரியான அடி. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே ஒரு பையனை போட்டு அடிக்கிறானுங்க. அடின்னு அடிச்சு அவனை போல் ஜெய் ஸ்ரீராம் போல் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாங்க. சொல்ல வச்சு முடிச்சுட்டு அந்த பையனை கொண்டு போய் ஒரு மாட்டுக்கொட்டா கூட்டு போறாங்க. மாட்டுக்கொட்டா கூட்டு போய் ஒரு கன்றுக்குட்டி அந்த இடத்துல நிற்க வச்சு கீழே விழுந்து சாஷ்டாங்கம் பண்ணு அப்படி சொல்றான். அவன் அடி தாங்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அடி தாங்க முடியாம அந்த கன்றுக்குட்டிக்கு அவன் சாஷ்டாங்கம் செய்யறான், கீழே விழுந்து சிரம் பண்ணிடுறான். அப்படி சிரம் பண்ணும் போது அங்கிருந்து ஒரு சங்கி திரும்பவும் போட்டு அடிச்சுட்டு, நீ மஸ்ஜிதில் எப்படி சஜிதா செய்வியோ அந்த மாதிரி செய்ய அப்படிங்கிறான். மஸ்ஜிதில் தொழுகைக்காக எப்படி சஜிதா செய்வியோ அந்த மாதிரி சஜிதா செய்யன்னு சொல்லி இன்னும் மேலே போட்டு அடிக்கிறான். அடிச்சுட்டு சில செய்தியின் அடிப்படையில் அந்த பசுவுடைய சிறுநீர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, சிறுநீர் அவன் மேலே தெளிக்கப்பட்டது, அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி அடிச்சானுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீடியோவில் இன்னொரு காட்சியை என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த பையனுடைய குடும்பத்தாருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவையுமே அசிங்கமாக திட்டுறானுங்க. அப்போ இப்பேற்பட்ட காரியம் இவ்வளோ மதவெறுப்பு கோட்பாடோட இருக்குன்னா அந்த மதவெறுப்பு கோட்பாடோட மையப்புள்ளி எங்க? RSS உடைய அந்த சனாதன சித்தாந்தம் எங்க? அந்த சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டிய இடத்துல உட்காந்துக்கிட்டு அது ஒன்றும் இல்லை, அவங்களுடைய சில திட்டங்கள் தான் நம்ம எதிர்க்கிறோம், அது சரியா இல்லை, அந்த திட்டங்கள் தான் பிரச்சனையே தவிர இவங்க நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பசு குண்டர்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு அப்பாவி இளைஞனை எப்படி அராஜகம் பண்ணாங்களோ, இந்த கடந்த 20 நாளா 10 நாளா வட மாநிலத்தில் தபசும் கான் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியை போட்டு அவ்வளோ சித்திரவதை செய்கிறாங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சுட்டாங்க? ஒரு இது மாதிரி பசு குண்டர்கள் ஒரு அப்பாவி அடித்து சாவடிச்சாங்க. அவங்க பாட்டு கால்நடைகளை வண்டியில் ஏற்றிட்டு வரும்போது 50 பேர் கொண்ட கும்பலை அவங்கள போட்டு அடிக்குது. 3 பேரை போட்டு அடிக்கும் போது அதில் 51 வயசு இருக்கக்கூடிய நசீர் அகமதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அடிச்ச அடியில் மனுஷன் அங்கேயே இறந்து போயிட்டாரு.
அப்ப அந்த இறந்து போன மனிதனுக்கு நீதி கிடைக்கணும். அந்த ஸ்பாட்லயே அன்னைக்கு அவங்க மேல எஃப்ஐஆர் 14 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் விசாரிக்கப்பட்டு 4 வருஷமா விசாரிக்க 2022 சம்பவம் நடக்குது. 2026 தீர்ப்பு கொடுக்கப்படுது. எல்லாத்தையுமே சாட்சிகள், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், இந்த வழக்கு சார்ந்த எல்லா விவரங்களையும் விசாரிச்சுட்டு அன்னைக்கு அங்க நீதிபதியா இருந்த நீதிபதி தபசும் கான் இந்த சம்பந்தப்பட்ட கொலைகார நாய்களுக்கு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தின் படியில ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி நீ இந்துக்களை ஆயுள் தண்டனை கொடுக்க போச்சு? எங்களுடைய பசு பாதுகாவலர்கள், எங்களுடைய சங்கி சகோதரர்களை ஒரு முஸ்லீம் எப்படி நீ இது மாதிரி தண்டனை கொடுக்க போச்சுன்னு சொல்லி தபசும் கான் அவர்களை ஒரு நீதிபதினு கூட பார்க்காம அசிங்கமான வார்த்தைகள் பேசி, அவங்களுக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் கொடுத்து, அவங்களுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம் செஞ்சு, அவங்களுடைய உருவ பொம்மையை எதிர்த்து, இது சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேட்டை டிவியில் இது சம்மந்தமாக எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய அராஜகம் நடக்குது. இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடியது அந்த மதவெறி கோட்பாடு. அந்த RSS எந்த சனாதன சித்தாந்தத்தை விதைச்சு வச்சிருக்காங்களோ அந்த மதவெறி கோட்பாடு தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்துகிட்டு இருக்குது. இந்த மதவெறி கோட்பாடு இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, இன்னைக்கு உலக அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாஜ்மஹால், இன்னைக்கு உலகத்துல இருந்து வெளிநாடு சுற்றுலா பயணிகள் எங்க வந்தாலும் அவங்களுடைய முதல் அடையாளமா இந்தியாவோட ஒரு பெருமையா பார்க்கிறது தாஜ்மஹாலை போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த தாஜ்மஹாலை அடுத்த கட்ட பிரச்சனையா மாத்தி, இது தாஜ்மஹால்ல இது தேஜா மஹால் அப்படின்னு சொல்லி, இது வந்து தேஜா மஹாலயா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. பல நேரங்களில் நீதிமன்றம் அதை தட்டி கழிச்சது. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எது கத்தாலும் வழக்கு போடுவாங்க சொல்லி தட்டி அந்த வழக்குகளை தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு கேஸ் போயிருக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மோடியை வந்து ஜாதியை பேரை சொல்லி திட்டார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியோடைய பதவியை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததோ அந்த நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போன பிறகு நீதிமன்றம் தொழில்துறைக்கு இன்னைக்கு அதிகாரம் கொடுக்குது. தொழில்துறைக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. தொழில்துறை இது சம்பந்தமான உங்களுடைய தரவு அறிக்கைகளை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழக்கு பதிவு செய்யக்கூடிய சங்கிகள், ஷாஜகான் ஆட்சி செஞ்சார், முகலாய ஆட்சி நடந்தது. ஷாஜகான் மும்தாஜ் இறந்த பிறகுதான் கல்லறை கட்டினாரு. ஆனா கல்லறை கட்டுறதுக்கு முன்னாடி இது சிவபெருமானோட ஆலயமா இருந்தது, தேஜா மஹாலயாவா இருந்தது தான் இவரு தாஜ்மஹால்னு சொல்லி மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி, சார் இந்த காரணத்துக்கு என்னடா ஆதாரம்னா எந்த ஆதாரமும் இல்லை. 400 வருஷமா அங்கே பாபர் மஸ்ஜித் இருந்தது, அதை கோயில் இடிச்சுட்டு தான் கட்டினா நான் சொல்றோம். என்ன ஆதாரங்களா? எந்த ஆதாரமும் எங்க கையில கிடையாது. அதுக்கே நாங்கள் இடிச்சுட்டு இன்னைக்கு அங்கே கோயிலை கட்டி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ தாஜ்மஹாலுக்கு ஆதாரமா வேணும், சட்டம் எங்க கையில இருக்கு, அதிகாரம் எங்க கையில இருக்குன்ற தைரியத்தில் இப்படி இஷ்டத்துக்கு வழக்குகள் போடும்போது இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள், அதாவது வழிபாட்டு தல உரிமை சட்டம் சொல்லி ஒரு சட்டம் இருக்கு, 1991 கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்திய சுதந்திரம் அடையும் போது எந்த வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருந்ததோ அது அதுவாகவே கருதப்படும். இது பாபர் மஸ்ஜிதை தவிர, ஏன்னா பாபர் மஸ்ஜிது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடில இருந்து அந்த பிரச்சனை இருக்கிறதால பாபர் மஸ்ஜிதை தவிர மற்ற எல்லா வழிபாடுகள் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்க அன்னைக்கு ஒரு இடம் கோயிலா இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் கோயில் தான், ஒரு இடம் மசூதியா இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மசூதி தான். ஏன்னா இதுக்கு கீழே அது இருக்குமா, அதுக்கு கீழே இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இப்படி தோன்றதே நம்ம ஃபுல்லா தோண்டி அகழ்வாராய்ச்சி தோண்டிக்கிட்டு தான் கிடக்கணும். இப்படி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் 1991 ஒரு சட்டம் கொண்டு வந்து வழிபாட்டுத்தல உரிமை சட்டம், வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த எந்த சட்டத்தையுமே நீதிபதியே பரிசீலிக்காம தொல்லியல் துறைக்கு இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. தொல்லியல் துறை என்ன செய்வாங்க, ஞான்வாபி மசூதிக்குள்ள போய் அங்கே போய் ஆய்வு பண்ணி ஒழு செய்யக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு டூம் மாதிரி ஒன்று இருந்தது, இதுதான் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை எப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மசூதிக்குள்ள போய் பூஜை செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்களோ, தொல்லியல் துறை நாளைக்கே தாஜ்மஹாலுக்கு வருவாங்க. அங்கே ஏதாவது ஒரு பில்லர் இருக்குது, ஏதாவது ஒரு டூம் இருக்குது, இது அந்த லிங்கம் மாதிரி இருக்கு, இந்த சிலை மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாளைக்கே தாஜ்மஹால் இது தேஜ் மஹாலயா அப்படின்னு மாறினாலும் எந்த வகையிலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க கையில் அதிகாரம் இருக்கிறதால எல்லா லெவலுக்குமே நீ இறங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு NCERT பாட புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கு நீ கொண்டு வந்துட்டாங்க. மனுஸ்மிருதியோடைய 3:56 அந்த ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு மேற்கோள் காட்டி பண்டைய காலத்தில் இந்திய பெண்கள் அப்படின்னு ஒரு பாடம், அந்த பாடத்துல மனுஸ்மிருதியோடைய 3:56 சம்பந்தமான அந்த பாடத்தை நீங்க உள்ள கொண்டு வராங்க. அந்த பாடத்துல அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பெண்களை மதிப்பவர்கள் தான், பெண்களை மதித்தால் தேவர்கள் மதிச்சு அடைவார்கள், பெண்களை மதிக்கவில்லை என்றால் புனித சடங்குகள் பலனற்று போய்விடும் அப்படிங்கிற கருத்துப்பட அந்த ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகத்தை இப்போ உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு இன்னைக்கு நாடு முழுக்க கடுமையான எதிர்ப்புகள் பதிவாயிருக்குது. இந்த ஒரு வாசகத்தை நீங்க உள்ள சேர்க்கிறீங்களே, அப்ப மனுஸ்மிருதியோட பல வாசகங்களை நீங்க ஏற்கக்கூடிய கருத்துக்களா இருக்கா? மனுஸ்மிருதியில பெண்களுக்கு எதிராக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பெண் எப்பவுமே ஒரு ஆண் தான் டாமினேட் பண்ணணும், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை முழுக்க அதிகாரம் செய்யணும், பெண்களுக்கு தனிப்பட்ட சுய உரிமையோ சுய முடிவெடுக்கக்கூடிய திறனோ பெண்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. பெண்களுக்கு வேத மந்திரத்தை ஓதுறதுக்கோ வேத மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய உரிமை பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லி மனுஸ்மிருதி சொல்லுது. இதை நீங்க பாட புத்தகத்தில் கொண்டு வர முடியுமா? இது ஏற்கக்கூடிய கருத்துக்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க கேள்விகள்.
குறிப்பா தாழ்த்தப்பட்டவர்கள். சூத்திரர்கள் சம்பந்தமா மனுஸ்மிருதியில சொல்லும்போது சூத்திரர்களுடைய ஒரே கடமை 3 உயர் சாதியினருக்கு பணிவிடை செய்வது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இந்த 3 பேருக்கு பணிவிடை செய்வது, அந்த பணிவிடையை பொறாமையின்றி செய்வது அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதி இது சம்பந்தமா சொல்லுது. அதுக்கடுத்து சூத்திரனுக்கு கல்வி மறுப்பு. ஒரு சூத்திரன் கல்வி கற்கவே கூடாது. சூத்திரனுக்கு அறிவோ கல்வியோ ஆன்மீக உபதேசங்களோ சூத்திரனுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்த கல்வி உபதேசம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் மனுஸ்மிருதி சொல்லுது. அப்ப இந்த விஷயங்களை நீங்க பாட புத்தகத்தில் கொண்டு வந்துறீங்களா, இதெல்லாம் ஏற்கக்கூடிய கருத்துகளா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்குனா, அப்ப இதுதான் பாஜக சித்தாந்தம், நூற்றாண்டு கால திட்டம். அந்த திட்டத்தை இன்னைக்கு இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் சத்தீஸ்கர்ல பாஜக அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது. அவங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையுமா ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் காலையில காயத்ரி மந்திரத்தை ஓதணும். நீ எந்த மதத்தை வேணா பின்பற்றிக்க, யாரை வேணா வணங்கிக்கோ, ஆனா ஸ்கூலுக்கு வந்துட்டா நீ காயத்ரி மந்திரத்தை கட்டாயம் ஓதி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, அப்போ மற்றவங்களோட நம்பிக்கைக்கு எனக்கு மதிப்பு இல்லை. இதெல்லாம் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15க்கு முழுமையாக எதிர்ப்பானது. சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இன ரீதியாவோ மக்களை பிளவுபடுத்தக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா மதத்தை சார்ந்த உரிமைகளும் இருக்குன்னு சொல்லி அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. இந்த எல்லா உரிமைகளையும் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு சித்தாந்தத்தை கையில் வச்சிருக்கேன்ல, என்னுடைய மதவரி கோட்பாடு, என்னுடைய சித்தாந்தம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இனம், நாங்கள் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கோம்ல, அதை தான் நீ எல்லாருமே கடைப்பிடிக்கணும். நான் என்ன உடை சொல்றேனோ, நான் என்ன உணவை சொல்றேனோ அதை தான் நீங்க எல்லாம் செயல்படுத்தணும் சொல்லி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வராங்களே, அந்த சித்தாந்தத்தோட பின்னணி தான் இவ்வளவு மதவரி கோட்பாடுகளை நான் சொல்ற இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த 2 நாளைக்குள்ள நடந்த நிகழ்வுகள். இவ்வளவு பெரிய மதவெறி கோட்பாடு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மதவெறி கோட்பாடை செயல்படுத்தக்கூடிய பாஜக அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்து செயல்படுத்தும் போது, அதனாலதான் பாஜகவை பத்தி இன்னைக்கு சொல்லும் போது என்னன்னா, பாஜக என்பது ஒரு கட்சி கிடையாது. அது கட்சி ஒரு தனிப்பட்ட கட்சிகளுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ எதிரானது கிடையாது. அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அப்பேற்பட்ட சித்தாந்தம் சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜகவை எதிர்க்கிறது எங்களுடைய கொள்கை இல்லை, ஷைத்தான் தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு காதர் மொய்தீன் பாய் ஏன் இந்த அளவுக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால தான் சில ஹதீஸ்களே சொல்லப்பட்டிருக்குல்ல, நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, நீங்க பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா வாய மூடி மௌனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களால முடியலையா, உங்களால எதிர்க்க முடியலையா, நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க. உங்களுக்கு செட்டில் ஒரு சோஃபா கிடைச்சிருச்சா, சோஃபாவில் உட்காந்து ஹாயா படுத்து தூங்கிக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த மதவெறி கோட்பாடுகளை ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா இது அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஆபத்துக்களை தான் கொண்டு போகும். இப்படி ஒவ்வொரு நாளும் உரிமைகளை பறி கொடுத்துட்டு கடைசியில் அனாதையாக தான் வந்து நிற்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.